செல்ஃப் சர்வே. நிறைய டிவி சேனல்ஸ் அண்ட் ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் பீரியடில் எலெக்ஷனுக்கு முன்னாடியோ எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமே தான் அவங்க வந்து சர்வே எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வரும், இத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படி எல்லாமே. அவங்க வந்துட்டு ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டுக்குன்ட்டு எந்த சர்வேவும் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃப் சர்வே மூலயமா நீங்கள் உங்களை நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணுற மாதிரி உங்கள் தொகுதிக்குள்ளாரே உங்களோட ஃபீல்டு ஒர்க்கர்ஸை வச்சு நீங்கள் சர்வே எடுத்துக்கலாம். இந்த சர்வே மூலயமா நீங்கள் இந்த சர்வே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பூத்ஸ் வந்துடும். ஒரு பூத்தில் லிஸ்ட் ஆஃப் தெருக்கள் வந்துடும். அந்த ஒரு தெருவுலையும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்கன்ற அவங்களோட லிஸ்ட்டுமே வந்துடும். இந்த பர்சன் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, இல்லை 50-50யா, இல்லை இந்த பர்சன் யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து இந்த ஃபீச்சர் மூலயமா நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க் தான். ஏன்னா நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் போஸ்டர் அடிப்பீங்க, பேனர் அடிப்பீங்க, நிறையா இலவசமாக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு ஆகிற ஒரு மேன் பவர் ஒர்க்கை விட இதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஏன்னா இது எடுக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த எலெக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா. நம்ம இந்த தெருவில் இந்த பூத்தில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், இந்த பூத்தில் இந்த தெருவில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்மளோட எஃபர்ட்டை போட முடியும். அப்போது இந்த ஃபீச்சர் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு மாதமும் உங்களுக்கு எப்போ தோணுதோ ஜஸ்ட்டு ஒரு செல்ஃப் சர்வே எடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் வந்து ஒரு டேபை கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு ஒரு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் தெரியும்னும் போதுட்டு ஜஸ்ட்டு அவங்களோட செலக்ட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி அவங்க ஒன்றும் போயிட்டு வெளியில் போயிட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு பொதுமக்களை எந்த அளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். பொதுமக்களை பற்றி நீங்கள் எந்த அளவு புரிஞ்சு வச்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த செல்ஃப் சர்வேன்றது உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுனால போன மாதம் நமக்கு வந்து ஓட் பேலன்ஸ் வந்து ஒரு 30% இருந்துச்சு. ஸோ இந்த மாதம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். அப்போ அடுத்த மாதம் எந்த லெவலில் இருக்குது, இல்லை அதை விட குறையுதா, இல்லை அதிகமாகுதா, இதை எல்லாமே நீங்கள் இந்த ஃபீச்சர் மூலயமா ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதனால் வந்து என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த எலெக்ஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அப்கமிங் எலெக்ஷனுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுன்றது உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஃபீச்சர் வந்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.